ஒருவர் செய்கிற தவறை கணக்கிட்டு அதற்கான தண்டனையை பல மடங்காக அவரோட 7.5 வருஷ காலம் வரும்போது திருப்பி கொடுப்பாரு. இந்த தவறை நம்ம திரும்பவும் செய்யவும் கூடாது, செய்யக்கூட யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிலடியை தான் சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுப்பாரு. சனீஸ்வர பகவானுக்கு எப்படி அப்பேற்பட்ட வரம் கிடைச்சிது, அவர் எதனால் இந்த வரத்தை பெற்றாரு? சிவபெருமானிடமிருந்து கடுமையான தவத்தை புரிஞ்சு குழந்தையா பிறக்கும்போது சனீஸ்வரர் பகவான் தன்னோட தந்தையால் நிராகரிக்கப்பட்டார். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சனீஸ்வரர். சாயாதேவி சிவன் மீது இருந்த அதிக பக்தியால் பூஜைகளை எல்லாம் செய்யும்போது அதிகமான நேரத்தை அதுக்கு ஒதுக்குனதாலும் தன்னோட குழந்தையை பற்றி குழந்தை தன்னோட வயிற்றில் இருக்கும்போது பலவீனம் அடைஞ்சாங்க சாயாதேவி. அவங்க மட்டும் பலவீனம் அடையாமல் குழந்தையும் பலவீனம் அடைஞ்சிருச்சு. குழந்தை பிறக்கும்போது கருமையான நிறத்துடனும் அதோட இல்லாமல் பலவீனமாக பிறந்துச்சு. இது தெரிஞ்ச சூரிய பகவான் தன் குழந்தை தன்னை போல பிரகாசமாக இல்லை, கருமையான நிறத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாரு. இதனால சனீஸ்வரர் தன் தந்தையின் மேலே இருந்த அந்த கோவத்தினாலேயே இந்த வரத்தை பெற்று